ஹாய் மச்சி. இந்த வீடியோவில் சில சுச்சுவேஷன்ஸை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த சுச்சுவேஷன்ஸை நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணுவோம். ஒரு பொண்ணு கூட பேசி பழகிட்டு இருக்கோம் அப்படின்ற போது நம்ம கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவோம். அப்போ இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு தான் நான் சொல்லித்தர போகிறேன். நான் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு உங்கள் கூட கம்ஃபர்டபுள் ஆகிடுறா அப்படின்ற போது டக்கு டக்குன்னு உங்கள் மேலே கோபம் வரும். அந்த கோபத்தை உங்ககிட்ட காமிப்பா. அந்த நேரத்தில் அந்த கோபத்தை நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா அந்த கோவத்துக்கு நீங்க ரியாக்ட் பண்ணீங்கன்னா பதிலுக்கு நீங்க கோவத்தை தான் அங்க காமிப்பீங்க. ஆக மொத்தம் நீங்க கோவத்தை காமிச்சீங்கன்னா ஓடி போயிடுவாளுங்க. நீங்க அந்த இடத்துல காமா இருக்கணும். ஏதோ கழுதை கத்திக்கிட்டு இருக்கு, சரி ரைட்டு கத்திட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி கேஷுவலா விட்டுறணும். இல்லையா கத்துறதை அப்படியே ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி கவனிச்சுட்டு சரி ரைட் ஓகே அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி போயிடணும். அதுக்கு உங்க எனர்ஜியை கொடுத்து அந்த பிரச்சனை பெருசாயிரும். உங்க எனர்ஜி அதுக்கு கொடுக்காதீங்க. கேஷுவலா விட்டுருங்க. சரி ரைட் விடுது, நடந்து போச்சு, இதை பத்தி என்னத்த பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லி விட்டுருங்க. அதை போட்டு நோண்டாதீங்க. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மெசேஜ் வர்றது எல்லாமே கொஞ்சம் லேட்டா வர ஆரம்பிக்கும். அதனால நீங்க எதுவும் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி தயவு செய்து நினைக்காதீங்க. லைக் ஐ செட் ஏர்லியர், ஒரு கம்ஃபர்டபுள் குஷனிங்ல இருக்கீங்க அப்படின்ற போது பொண்ணுங்க இயல்பா இதை பண்ணுவாங்க. நீங்க அதை கேஷுவலா எடுத்துக்கோங்க, கூலா எடுத்துக்கோங்க. இது ஒரு டெஸ்டிங் பேஸ்ன்னு கூட வச்சுக்கோங்க. அப்படி நீங்க பார்த்தா மட்டும்தான் இதுல இருந்து நீங்க ஓவர் கம் பண்ணி வர முடியும். இதை நீங்க ஓவர் திங்க் பண்ணீங்கன்னு வைங்க, அவ்வளவுதான், இது எல்லாமே போட்டு தள்ளிடும். இன்னொரு ஒரு காரணமும் இருக்கலாம். மேபி அங்கிட்டு இன்னொருத்தவன் கோல் போட பார்த்துட்டு இருக்கலாம். அது ஒரு காரணமா இருக்கலாம். மோஸ்ட்லி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஸோ நீங்க இந்த இடத்துல ரிப்ளை வேகமா வரல அப்படின்னா நீங்க பொறுமையா இருங்க. ரிப்ளை வரும்போது அடுத்ததுக்கு நீங்க ரிப்ளை பண்ணுங்க, போட்டு நொச்சரிச்சிடாதீங்க. மூணாவது, ஒரு டிஸ்டன்ஸ் எடுக்கிற மாதிரி தெரியும். உங்களுக்கு அந்த பொண்ணுக்கும் இடையில ஒரு இடைவெளி வர மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். உண்மையிலே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு போக வாய்ப்பு இருக்கு. மேபி அது ஒரு டெஸ்டிங் மாதிரியும் இருக்கலாம். இல்ல நான் சொன்ன மாதிரி அங்கிட்டு கோல் போடுறதுக்கும் ஒருத்தவன் தயாரா இருக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் உண்டாகுது அப்படின்னு சொல்லி நீங்க போய் அங்க நிக்காதீங்க. என்ன பிரச்சனை பண்ணிட்டேன், வாட் இஸ் த ப்ராப்ளம், என்னன்னு சொன்னா நான் சரி பண்ணிடுவேன், நெக்ஸ்ட் இதுல நான் கரெக்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு போய் கெஞ்சாதீங்க. ஏதோ அந்த பொண்ணு அவளோட வேலைகள்ல கொஞ்சம் பிஸியா இருக்கா, நம்மகிட்ட பார்க்க முடியல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க உங்க வேலையை பார்க்கணும். அவ எப்ப வருவா, அவளை எப்ப பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நீங்க இருக்கக்கூடாது. உங்க வேலையை நீங்க பார்க்க ஆரம்பிக்கணும். ஏன்னா ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்து பார்ப்பாங்க, இவன் என்ன பண்றான், இவன் நம்ம கிட்ட ஹச்சு நாய் மாதிரி ஓடி நிக்கிறானா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்படின்னா போய் நின்றாதீங்க. சத்தியமா வேலைக்கே ஆகாது, ரொம்ப பேக் ஃபயர் ஆயிரும் மச்சி. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மித்த பசங்களை பத்தி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்றது. இது ஒரு பழைய ஸ்ட்ராட்டஜி. சொல்லப்போனா பழைய ஸ்ட்ராட்டஜி தான் இப்ப வரைக்கும் வந்துகிட்டே இருக்கு. புதுசா அதை ஆல்டர் பண்ணி இன்னொரு பையனை பத்தி நம்மகிட்ட பேசி என்னத்த கழுது, நம்மளை கோவம் வர வைக்கிறது தான். நம்மளை கோவம் வர்றதுக்கு என்னென்ன பேசணுமோ எல்லாமே பேசுவாங்க. அந்த இடத்துல நம்ம கோவமே படக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு முன்னாடியே தெரியுமே இதெல்லாம் ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்துல நம்ம கூலா ஓ ஈஜிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கு செவி கொடுத்து உங்க மூளைகளை குழம்ப வச்சிடாதீங்க. இப்படித்தான் பண்ணுவாங்க இந்த பெண்கள். மித்த பசங்களை பத்தி பேசுவாங்க, ஆனா நீங்க அதுக்கு உங்க செவியை கொடுத்து டென்ஷன் ஆகாதீங்க மச்சி. லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சுச்சுவேஷன்ல தான் நீங்க பயங்கர கூலா இருக்கணும். உங்களை உண்மையிலேயே பிடிக்கல அப்படின்னு சொல்லும் போது நீங்க விலகி போறதுக்கு தயாராக இருக்கணும். அந்த இடத்துல நீங்க எமோஷன் ஆகக்கூடாது. யூ ஹாவ் டு பி வெரி வெரி கூல். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ், ஒண்ணு பிடிக்கும், அவங்களுக்கு உங்களை பிடிக்கல அப்படின்ற போதுதான் நீங்க இருக்கிறதுலே பயங்கர கூலா நீங்க இருக்கணும். ஏன்னா இந்த இடத்துல நீங்க கூலா இருந்துட்டீங்க, உங்க எமோஷன்ஸை நீங்க கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க லைஃப்ல ஈஸியா எதை வேணாலும் சாதிச்சிருவீங்க மச்சி. இருக்கிறதுலே நம்ம மைண்ட் லெவல்ல நம்மளை போட்டு எமோஷன்ஸை பயங்கரமா கிண்டல் பண்ணி ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு கொண்டு போறதே இந்த ரிலேஷன்ஷிப், இந்த லவ், இந்த கண்ட்ராவி தான். இதை உங்களால ஹோல்ட் பண்ண முடியுது, ஸ்டேபிளா இருக்க முடியுது அப்படின்னா அவ்வளவுதான் மச்சி, வேற லெவலு. நம்ம இந்த வீடியோல முக்கியமான விஷயங்கள் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த சுச்சுவேஷன் வரும்போதெல்லாம் நீங்க கூலா இருக்கணும். ஏன்னா பொண்ணுங்க இது மாதிரி பசங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நீங்க எக்ஸிபிட் பண்ணி அதுக்கடுத்து வர ஸ்ட்ரகிள்ஸ், அப்டக்கிள்ஸ்லயே நீங்க தாண்டி போகணும். பேசிக்கா இது இருக்கும். இதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா கெத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.